பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு விடுமுறையை நீட்டிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும். திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் பயன்பாட்டுக்காக வட்ட பேருந்து சேவையை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழப்புலி வார்டு ரோட், காந்தி மார்க்கெட் போன்ற பகுதியிலிருந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகம், அரசு தலைமை மருத்துவமனை உறையூர் போன்ற பகுதிகளுக்கு சென்று வர பொதுமக்கள் இந்த பேருந்து சேவையானது நாள் ஒன்றுக்கு 17 முறை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து சேவையை துவக்கி வைத்த பின் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது ஒரு சர்க்கிள் டிரான்ஸ்போர்ட், ஒரு வட்ட பேருந்து அளவில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் எப்போ ஒரு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்தது நீங்கள் ஒரு சர்க்கிளாக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா மக்களை அதிகம் பயன்படுத்தக்கூடிய அவருக்கு தேவையான ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணும், கலெக்டரை பார்க்கணும், ஜிஹெச்சுக்கு மருத்துவமனைக்கு போகணும், நீதிமன்றத்துக்கு செல்லணும், ஒரு மார்க்கெட்டுக்கு போகணும், ஒரு ரயில் நிலையத்துக்கு போகணுங்கும்போது இது ஒரு சர்க்கிளை இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும். இது ஒரு நாளைக்கு ஐ திங்க் ஒரு 13 சிங்கிள்ஸ் வந்து இவங்க பிளான் பண்ணுறாங்க. இது வந்து மிக பயன்பாட்டு உள்ளதாக இருக்கும். அதுமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோட்டம் உள்ளபடியே எங்களுக்கு தேவை தான். ஏன்னா நம்ம வந்து கும்பகோணம் தான் நமக்கான ஒரு கோட்டமாக இருந்துகிட்ருக்கு. இதை முன்னாடியே நம்முடைய மூத்த அமைச்சர், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய நகராட்சி நலத்துறை அமைச்சர் அண்ணனும் இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று, ஏன்னா இன்றைக்கி சென்னைக்கு அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு நகரமாக, ஏன் இன்றைக்கி அதான் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து நீங்கள் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நம்ம கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, பல்வேறு துறை சார்ந்திருக்கின்ற வளர்ச்சி பாதைகள் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம முழுமையாக நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் வந்திருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கோட்டம் தேவைதான். இருந்தாலும் நிர்வாக ரீதியாக அதில் என்னென்ன சிக்கல் இருக்குது என்பது அது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சரிடம் நானும் நம்முடைய மாஸ் மினிஸ்டரும் எடுத்து சொல்லி இதற்காக ஒரு தனி கூட்டத்தை நான் கண்டிப்பாக. இப்போ டிஆர்பி எக்ஸாம் நடந்து 11 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்கிறாங்க. எஸ்டிடி வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம். நாங்கள் அதை மிக விரைவில் அதற்கான இப்போ எல்லாத்தோட கேள்வி நேற்று ஏதோ சோஷியல் மீடியாவில் போட்டாங்க பிறகு அதை பார்த்துட்டு நேற்று எனக்கு வந்து ராமநாதபுரத்தில் அப்துல் கலாம் ஐயோட நினைவு வெளில நிற்கும் போது பிரஸ் வந்து கேட்டாங்க. அதை யாரும் கவலைப்பட வேண்டாம், தேர்வு எழுதுங்கள் அனைவருக்குமே வந்து அந்த வேலை உறுதியான ஒன்று தான். நிர்வாக ரீதியாக நாங்கள் சில இதெல்லாம் செஞ்சுட்டு முடிஞ்ச கையோடு அதை கண்டிப்பாக காலாண்டு தேர்வோட விடுமுறை நேற்றும் கேட்டிருக்கிறாங்க. இது கொஞ்சம் விடுமுறையை வந்து நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. ஏன்னா 3 நாள் 4 நாள் தான் வருது. ஏன்னா அதுக்குள்ளே நான் வந்து திருத்த வேண்டும், அதுக்கு வந்து அப்புறம் நான் மார்க்கில் என்ட்ரி போட வேண்டும், அதுக்கான கால அவகாசம் வேண்டும். நேற்று ஈவினிங்காக நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரி எடுத்து கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். மோஸ்ட்லி அதற்கான அறிவிப்பு இன்றைக்கி வரும். பேச்சுவார்த்தை சுமூகம் முடிஞ்சிருச்சு. 31 கோரிக்கையில் இருக்கிற ஒரு 12 கோரிக்கைகள் நாங்கள் சொல்லியிருக்கோம். பல கோரிக்கைகள் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சில கோரிக்கைலாம் இருந்துச்சு. அதை ஏற்கனவே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டில் வச்சு அதையும் இன்றைக்கி நம்ம படிப்படியாக செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். இருந்தாலும் நான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வைக்கக்கூடிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா 27ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க போகிறார், டெல்லிக்கு செல்கின்றார். போகும்பொழுது நம்முடைய சமகர சிக்ஷாக்கான பணத்தை கேட்பதற்காக நாங்கள் செல்கின்றோம். அதற்கு அவர்கள் ஏன்னா அந்த விக்டோரியாவுக்கு என்னதான் தங்களுடைய உரிமைகளுக்காக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னாலும் இந்த நேரத்தில் நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பக்கம் நிற்போம். அவருடைய கருத்தை நாங்கள் வலுப்படுத்துகின்ற விதமாக ஒன்றிய அரசு நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு உடனடியாக 2500 கோடி ரூபாய் உடனடியாக நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்கின்ற அதோடு ஒத்தி வைக்கிறோம் இப்பொழுதைக்கு நாங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். முதலமைச்சர் 27ஆம் தேதி வெற்றிகரமாக சென்று வந்துவிட்ட பிறகு நம்ம அவங்களுடைய கோரிக்கையில் என்னென்ன கேட்டிருக்காங்க அது 1-2 நாங்கள் செய்வதற்கான தயாராக. அமைச்சர் உதயநிதி வந்து துணை முதல்வர் அவர்களுக்கு முதல் முறையாக கூட்டணி கட்சியில் வந்து ஒரு எதிர்ப்பு எழுந்திருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து இல்லை, இது அவங்க இதிலே சொல்லிட்டாங்க. ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய கருத்து, அந்த கருத்தை முதிர்ச்சியற்ற கருத்து அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை, அவங்களுடைய தலைமையே அதை சொல்லியிருக்கு. அதனால் அது சார்ந்து நான் எதுவும் கமெண்ட் பண்ணுறேன். அதோடைய தலைவர் வந்து அதை பற்றி இந்த கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆரம்பிச்சுக்கிட்டு 3 நாள் ஆக போகுது. பிசிகாவோட தலைவர் திருமாவளவன் இல்லை, அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதை கண்டிச்சிருக்காரு. அதனால தான் அவர் கூட இருக்கின்ற அவருடைய தலைமையில் இருக்கின்ற மாநில நிர்வாகிகள் மூலமாகவும் ஒரு கண்டன ஒரு செய்தியையும் மக்களிடம் வெளிப்படுத்திருக்காங்க. ஆனால் கல்வின்னு எடுத்துக்கிட்டா தேசிய கொள்கையை வந்து எதிர்க்கிறீங்க, அதே நேரத்தில் மது விலக்குன்னு வந்தால் தேசிய கொள்கை வேணும்னு சொல்கிறீங்க. இது முரண்பாடாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. சரி, இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து திருமான வந்து ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா ஏற்கனவே நம்முடைய துறையோட அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அண்ணன் சொன்ன மாதிரி தான்
மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நல்ல விஷயம் தானே அவருமே சொல்கிறது, ஒன்றும் தப்பு கிடையாது அதில். ஸோ அதை எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் தான் இது நடக்குதே தவிர இதில் தயவுசெய்து யாரும் அரசியல் கலக்கக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட தலைவரும் சொல்லியிருக்கிறார்கள், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். அதான் நடக்குது.